கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பிரியமானவர்களே, பறவைகளில் எந்த பறவைக்கும் இல்லாத விசேஷ குணம் கழுகுக்கு உண்டு. அது வயது முதிர்ந்து செட்டைகளின் இறகெல்லாம் பழையதாய் போகும்போது அது தனிமையாய் பறந்து வந்து ஒரு வசதியான கன்மலையின் வெடிப்பிலே போய் அமர்ந்து கொள்ளுமாம். பின்பு தன் அலகினால் தனது ஒவ்வொரு இறகுகளையும் கொத்தி பிடுங்கி முடிவில் ஒரு மொட்டையாய் அமர்ந்திருக்குமா. பல நாட்கள் அது அமர்ந்திருக்கும் போது அந்த சரீரத்தின் பலனெல்லாம் குறைந்து விடுமாம். சில நாட்களுக்கு பின்பு அந்த கழுகுக்கு புதிய இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது அது புது இளமையோடு புதிய பலத்தோடு செட்டைகளை அடித்து அருமையாய் பறந்து செல்லுமாம். இப்படி கழுகு தன் வாழ்நாளெல்லாம் தன்னுடைய இளமையை புதுப்பித்து கொண்டே இருக்குமாம். அதுபோல கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் நாளுக்கு நாள் பலனடைகிறது. உள்ளான மனுஷன் தேவ சாயலிலே மாறிக்கொண்டே வருவான். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். நீங்கள் பலத்தின் மேல பலனடைய கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்களுடைய ஆவியின் பலன் புதிதாகிறது. கழுகு புது பலத்தோடு தன்னுடைய செட்டைகளை அடித்து எழும்பும்போது மலைகளை குறித்தோ குன்றுகளை குறித்தோ பள்ளத்தாக்குகளை குறித்தோ கவலைப்படுவதில்லை. அது உன்னதங்களிலே உயரமான ஸ்தலங்களிலே மேன்மையாய் பறந்து செல்லும். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்காக ஜெபிக்கும் போது, நீங்கள் கர்த்தருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலனடைந்து என்று சொல்லி அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் நேரம் ஒதுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் ஊழியத்தையும் பிரகாசிக்க செய்கிற தேவன் அதை பிரகாசிக்க செய்திடுவார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? இந்த கழுகு ஒவ்வொரு முறையும் தன்னுடைய இளமையை புதுப்பித்துக் கொள்ளும் போது தனிமையான இடத்துக்கு சென்று காத்திருந்து அது புது பலனை பெற்றுக்கொள்ளுகிறது. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரீர பிரகாரமான நன்மைகளுக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்கும் போது, அவரை துதிக்கும் போது, செபிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய உள்ளான மனிதன் வல்லமையாய் பலனடைய செய்கிறார். அந்த பலத்தினாலே நாம் பலனடையும் போது நம்முடைய உலக பிரகாரமான வேலைகளையும் ஆவிக்குரிய உன்னதமான ஊழியங்களையும் செய்ய நமக்கு பலன் உண்டாகிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில எதை ஒன்றும் செய்ய எனக்கு பலனில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா?
இப்பொழுதே இந்த வார்த்தையை உங்களுடையதாய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் புதிய பலன் அடைவது நிச்சயம். நீங்கள் பலனடைந்து சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வீர்கள். முடிவிலே இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புது பலன் அடையும் போது ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நீங்கள் ஓடும் போதும் நடக்கும் போதும் ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போவது கிடையாது. கர்த்தரே உங்களை பலப்படுத்தி உங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதித்து நடத்துவார். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து கொண்டு உயரை எழும்புவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் புதிய பலன் அடைந்து அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அப்பா எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிற. சரீரத்திலே வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை கேட்கும் போதே புதிய பலன் உண்டாகட்டும், நம்பிக்கை உண்டாகட்டும், திடன் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.